ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆரஞ்சு கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 1 கப் சுகர் பொடி பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கப் ஆரஞ்சு பழம் ஒரு பெரிய ஆரஞ்சு பழத்தை எடுத்து இந்த லைட்டாக மேலே உள்ள தோல் மட்டும் சீவி அதையும் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்து அரைச்சி அந்த பழத்து கூட சேர்த்து அரைச்சி பல்ப் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 1/2 கப் எண்ணெய், 3 முட்டை, சோடா உப்பு, அப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த முட்டை 3 முட்டை சேர்த்துருக்கேன். நான் நாட்டுக்கோழி முட்டை எடுத்ததுனால 3 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் பிராய்லர் கோழி முட்டைனா 2 முட்டை போதும். நாட்டுக்கோழி முட்டை அந்த ஆரஞ்சு கலர், அந்த ஆரஞ்சு கேக்கு அந்த எல்லோ கலர் நல்லா கொடுக்கும். அதுக்காக நான் நாட்டுக்கோழி முட்டை எடுத்திருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரும். உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட விஸ்க் இல்லைனா ஃபோக் வச்சு கூட நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தால நான் 1 கப் சுகர் பொடி பண்ணி வச்சுருக்கேன்ல, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதில் அந்த 1 கப் சுகரை 3 பங்காக பிரித்து ஒவ்வொரு பங்காக நம்ம சேர்த்து இந்த சுகர் நல்லா கரையிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் அதிலேருந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுருந்தேன். இப்போ ஃபஸ்ட்டு சேர்த்த சுகர் கரைஞ்சதுக்கப்புறமா அடுத்தால கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா சுகரையும் நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் இருந்த சுகர் எல்லாமே நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்தால இதில் எடுத்து வச்சுருந்த ஆரஞ்சு பல்ப் 1/2 கப்பு அதை சேர்த்துருந்தேன். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்ததுக்கப்புறமா இதில் 1/2 கப் ஆயில், குக்கிங் யூஸ் பண்ணுற ஆயில் எதுனாலும் எடுத்துக்கலாம். அதையும் நான் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த எல்லாத்தையும் கலந்து விட்டுலாம். எண்ணெய், ஆரஞ்சு ஜூஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சி வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்தாச்சு. அடுத்தால நம்ம இதில் மாவு சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு ஒரு அரிப்பில் எடுத்து வச்சுருந்த மாவு 1 கப் மாவு அதை சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா சேர்த்து இதை நம்ம சளிச்சு விட்டுக்கலாம். சளிச்சு எடுத்ததுக்கப்புறமா இதை மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணணும்னு வேண்டாம். கட்டி எதுவுமே இல்லாமல் மெதுவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதனால் நான் மெதுவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றுற பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தால நம்ம இதில் பேக்கிங் பவுடர் சேர்க்கணும். என்கிட்ட பேக்கிங் பவுடர் இல்லை. அதனால நான் ஒரு ஸ்பூனில் ஒரு 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா எடுத்துருக்கேன். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணணும் இப்படி நுரைச்சி வந்ததும் நம்ம அதை கேக் பேட்டரில் சேர்த்து நல்லா எல்லா இடத்துலையும் பட்டுற மாதிரி கலந்து விட்டுடலாம். உங்கள்கிட்ட பேக்கிங் பவுடர் இருந்துச்சுன்னா நீங்கள் மாவு சேர்க்கும் போதே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லாதனால நான் இப்படி செய்கிறேன். இப்போ இதை நான் நல்லா கலந்து விட்டுருவேன். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். நான் எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறேனோ அதில் கொஞ்சம் எண்ணெய் இல்லை நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு மாவு சேர்த்து தடவிடலாம். மாவு தடவிட்டு நம்ம இதில் கேக் பேட்டரை எடுத்து ஊற்றிடலாம். மாவு சேர்த்ததுக்கப்புறமா இதை லைட்டாக தரையில் அப்படி டேப் பண்ணிக்கோங்க. அப்போ பபிள்ஸ் எதுவும் இருந்தால் போயிடும். அதுக்காகத்தான். இன்றைக்கி நான் மண் அடுப்பில் தான் செய்ய போகிறேன் பாத்திரம் வச்சு. இதுக்கு முன்னால் பீட்ரூட் கேக்கும் இதே மாதிரி செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வீடியோ வேணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். தேவைன்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் மண் போட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம கேக் பேட்டர் எடுத்து வச்சுருந்தோம். அதை நம்ம இதில் வச்சிடலாம். வச்சு இதை மூடி போட்டு மேலே ஏதாவது வேக வச்சுக்கோங்க. ஒரு 30லேருந்து 45 நிமிஷம் வரை நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம்.
நான் வெயிட்டுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு மேலே வச்சு வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் குக்கர்லேயும் செய்யலாம். இப்போ எனக்கு சரியாக 30 நிமிஷம் ஆயிருக்கு. நான் வந்து கேக் வெந்துட்டான்னு பார்க்குறதுக்காக ஒரு கத்தியை வந்து அதில் உள்ள குத்தி பார்க்குறேன். எனக்கு வந்து கத்தியில் எதுவுமே ஒட்டலை. கேக் வந்து நல்லா வெந்துருச்சு. இனி வந்து நான் வந்து இதை வெளியே எடுத்து ஆற வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு வந்து இதுக்கு சரியாக 30 நிமிஷம் தான் ஆயிருக்கு. இப்போ கேக் நல்லா ஆறிட்டு இதை நான் பாத்திரத்தை வந்து வெளியே எடுத்து வச்சுட்டு காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் கட் பண்ணுற எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து நான் ஆரஞ்சுக்கு எசன்ஸ் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கலை. ரொம்பவே ஈஸியாக தான் செஞ்சுருக்கேன். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இதுவும். பாருங்கள், நான் இப்போ எடுத்து காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக சாஃப்டான ஆரஞ்சு கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.